செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் தமிழ்நாடு அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்தான சிறப்பு புகைப்பட கண்காட்சி நாகையில் நடைபெற்றது. செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் அவுரித்திடலில் நடைபெற்ற சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி அரங்கினை நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் ஆகியோர், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். கண்காட்சியில் திருக்கோவலியில் விரிவாக்கம் செய்து துவங்கி வைக்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இந்திய இலங்கை பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்திற்காக நாகை துறைமுகம் தூர்வாரும் பணி, டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு, பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ளிட்ட புகைப்படங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அதனை பார்த்து அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை தெரிந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி, கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங், செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர் செல்வகுமார், மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் நாகரத்தினம் மற்றும் சமூக நலத்துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் பொதுமக்கள் திரளானோர் இதில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து எண்ணற்ற திட்டங்களை வழங்கி இருக்கிறார்கள். பொதுவாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்தமிழர் கலைஞர் இருந்த பொழுதுதான் நாகைப்பட்டினத்திற்கு சிறப்பு மிகுந்த திட்டங்களை வழங்கினார்கள். அதில் மிக ஒன்று, நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அமர்ந்திருக்கிற அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் ஐயா கலைஞர் அவர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்டதுதான். மரியாதைக்குரிய காவல் கண்காணிப்பினுடைய எதிரே இருக்கின்ற நம்முடைய நீதித்துறையுடைய கட்டடத்தையும் சீரமைப்பதற்கும் டெண்டர் விடப்பட்டு இப்ப வேலை துவங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாயில். இப்படி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதை போல, நீங்கள் எங்கு திரும்பினாலும், எந்த ஊராட்சிக்கு சென்றாலும், அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும், இல்லை அங்கன்வாடி, சத்துணவு மையம் போன்ற ரேஷன் கடை போன்ற கட்டடங்களின் கட்டமைப்பு திரும்பி பார்க்கின்ற இடமெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு காரணம், எப்பொழுதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து மக்களுக்கான தேவைகளை, கட்டமைப்புகளை உருவாக்குவதில் முதன்மை மாநிலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். நான் என்னோட பேச்சை முடிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பேன். பொதுப்பணித்துறை மூலமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை மூலமாக வருவாய்த்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மீன் வளர்ச்சி கழகம், கால்நடை பராமரிப்பு துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, பள்ளி கல்வித்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய துறைகளில் 90.61 கோடி மதிப்பீட்டில் 36 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் 2,90,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரத்தூர் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 126,56,00,000 மதிப்பீட்டில் மருத்துவ சேவைகள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமல்ல, மருத்துவ கல்லூரி சார்ந்த விடுதிகள் அனைத்தும் சேர்த்து பல்வேறு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், அங்க படிக்கின்ற மாணவர்கள் உண்டான விடுதிகள் 128 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அதுக்கு பொதுமக்கள் சேவைக்காக துவக்கப்பட்டுள்ளன. மேலும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, பள்ளி கல்வித்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய துறைகளுக்கான 90 கோடி மதிப்பீட்டில் 33 கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. ரூபாய் 2,58,00,000 மதிப்பீட்டில் நாகப்பட்டினத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கட்டடம் கட்டும் பணி மிக விரைவில் துவக்கப்பட உள்ளன. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதத்தில் ஒரு நாளைக்கு 15 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கொள்ளிடம் ஆற்றில்
ரூபாய் 42,46,00,000 மதிப்பீட்டில் 2 குடிநீர் சேகரிக்கும் கிணறுகள் கட்டப்பட்டு பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும்.